வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 செட்டை கொடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதலாம். 4x2 அதாவது 4 × x² × y டிவைடட் பை 2 × z². ஓகேங்களா? இது z மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி 6 × x × z³ ஓகேங்களா, டிவைடட் பை 20 × y⁴. ஸோ இதை தான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்றதை பாருங்கள். இங்கே இங்கே ஒய் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணுறேன். நான் நம்பரை கேன்சல் பண்ணுறேன். 1 2 2 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2வையும் 20யும் கேன்சல் பண்ணுறேன். 10. அடுத்து இதில் 2 இருக்குது. 5 2s are 10, 3 2s are 6. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து நம்பருக்கு மட்டும் 3/5. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸு மேலே மட்டும்தான் இருக்குது, கீழே எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. ஒய்யை பாருங்கள், மேலே ஒரு ஒய் இருக்குது, கீழே வந்து y⁴ இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். y² டிவைடட் பை ஒய் அப்படின்னா y² -1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது a⁴m டிவைடட் பை a⁴n பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே கீழே இருக்கும்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. ஸோ அப்போ மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸு, கீழே இருக்கிறது மைனஸு, மேலே வரும்போது y⁻−3 அகைன் கீழே வரும்போது 3யாக மாறும். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். y/y⁴ அப்படின்றப்ப y⁴1 இந்த பவர் 4 மேலே வரும்போது -4 y⁻−3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ y⁻−3 எப்படி எழுதலாம்னா y1/y⁴3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது பவர் 1, கீழே இருக்கிறது பவர் 4. ஸோ அப்போ கட் பண்ணணும்னு நினச்சா இன்னொரு விதத்தில் சொல்கிறேன். கட் பண்ணணும்னு நினச்சா 1 இந்த 4லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 3. ஓகேங்களா? எப்படி வேணாலும் நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? மேலே இருக்கிறது பவர் 1, கீழே இருக்கிறது பவர் 4. 1 4லேருந்து கழித்து அப்படியே எழுதுங்க. 1y⁴3ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரியல் மீனிங் என்னென்னா இதுதான். 1 இந்த பவர் மேலே போய் 4ஆக சப்ட்ராக்ட் ஆகும், சப்ட்ராக்ட் ஆகிட்டு மைனஸில் இருக்குது. ஸோ y⁻−3னா 1/y⁴3ன்னு எழுதலாம். இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? பவரில் மைனஸ் இருந்தால் அதை 1/ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதப்படி பார்த்தீங்கன்னா ஒய்யை கட் பண்ணுறேன். இங்கே 4ன்றது பவர் 3ல் மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி z² இருக்குது, இது 2, இது பவர் 3. அப்போ கட் பண்ணால் 1ன்னு மாறிடும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் தான் ஆன்சர். இதுக்கு மேலே எதையும் கட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா x² இருக்குது, மேலே நம்பர் 3 இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஸோ இது x⁴, இது x1 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 இப்படி கூட போட்டுக்கோங்க. அடுத்தது z, கீழே வந்து y³ இருக்குது. ஓகேங்களா? y⁴3 இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்னும் தெளிவாக எழுதணும்னா 3x³ z டிவைடட் பை y³ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா? செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தாலே ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் 21, ஆட் பண்ணால் -10. ஸோ நான் மல்டிபிள் பண்ணுறேன், சைடில் எழுதுகிறேன், இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன். மல்டிபிள் பண்ணால் 21, ஆட் பண்ணால் -10. ஸோ அப்போ 3 7s are 21, இது ரெண்டு கடையில் ஆட் பண்ணால் -10 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3ன்றது மைனஸு, 7ன்றது மைனஸு. ஸோ 3 - 7 அப்படின்றப்ப ஆட் பண்ணால் -10, மல்டிபிள் பண்ணால் 21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இதை ஆட் பண்ணால் -10. ஸோ அப்போ இந்த p² - 10p + 21 எப்படி எழுதலாம்? p - 3 இன்ட்டு p - 7 இந்த மேலே இருக்கிறத எழுதலாம், டிவைடட் பை p - 7. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் p² + p - 12. ஸோ அகைன் மல்டிபிள் பண்ணால் -12, ஆட் பண்ணால் +1. 3 4s are 12. ஸோ மைனஸில் இருக்க ஆன்சரு இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டில் ஒரு நம்பர் மைனஸு, ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு. ஹையஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருந்தால் தான் ஆன்சர் ப்ளஸில் வரும். ஸோ அப்போ 4ன்றது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஓகேங்களா? -3 × 4 -12, ஆட் பண்ணிங்கன்னா +1. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிறத எப்படி எழுதலாம்? x - 3 இன்ட்டு x + 4 டிவைடட் பை p - இது p டேர்மில் இருக்கிறதுனால pயில் தான் எழுதணும்.
பழக்க தோஷம் எக்ஸ்ன்னு போட்டேன். கொஞ்சம் கவனமாக நீங்களும் இருங்க. ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் 3 நான் எப்படி எழுதலாம்? பி மைனஸ் 3 இன்ட்டு பி மைனஸ் 3 கரெக்டா? ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு தானே எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே தான் பி மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப பி மைனஸ் 3 இன்ட்டு பி மைனஸ் 3. ஸோ இப்போ பாருங்கள் பி மைனஸ் 3 பி மைனஸ் 3 பி மைனஸ் 3 பி மைனஸ் 3 ஓகேங்களா? பி மைனஸ் 7 பி மைனஸ் 7. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணது போக மீதி என்ன இருக்குது? பி ப்ளஸ் 4. ஸோ இந்த இதுக்கான சிம்பிளிஃபை பண்ணதுக்கான ஆன்சர் பி ப்ளஸ் 4 அப்படின்றதான் செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் பெருசாக ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக அப்படியே எழுதலாம். இப்போ 5t கியூப் அப்படியே எழுதுகிறேன். டிவைடட் பை 4t மைனஸ் 8. ஸோ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ 4 வெளியே எடுத்துட்டா t மைனஸ் 2. கரெக்டாக 4 வெளியே எடுக்கிறேன். அப்போ 4tன்றது 4 போனால் t மட்டும்தான் இருக்கும். 8ன்றது 4 வெளியே போயிடுச்சுன்னா 2 4s are 8. ஸோ 2 இன்ட்டு மேலே பாருங்கள் 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. ஸோ 6 வெளியில் எடுக்கிறேன். ஸோ 6 வெளியே போயிடுச்சுன்னா t, 12ல் 6 போச்சுன்னா மைனஸ் 2 டிவைடட் பை 10t. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணலாம். t மைனஸ் 2 t மைனஸ் 2. ஓகேங்களா? 155 2 5s are 10. 1 2 2 3 2s are 6. வேறு என்ன இருக்குது? ஸோ 3 இங்கே t கியூப் இருக்குது, இங்கே t இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா t கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு t ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த இது பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். மேலே போச்சுன்னா அந்த மாதிரி பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் டி பவர் 1 இருக்குது, டி பவர் 3 இருக்குது. ஸோ 3லேருந்து கீழே இருக்கிறப்ப தான் கழிக்கணும். மேலேயே பவரில் இருந்தால் கூட்டணும். ஓகேங்களா? மேலேயே பவர் இருந்துச்சுன்னா கூட்டணும், கீழே பவர் இருந்தால் கழிக்கணும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஒரு சமயம் இதேமாதிரி பார்த்துருக்குறோம். இதை இங்கே பார்த்துருக்குறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. மேலே பவர் ரெண்டுமே மேலே இருக்கிறதுனால எக்ஸு 2 + 1ன்னு கூட்டணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஆனால் கீழே இருந்தால் 3 - 1ன்னு கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சரு 3 இருக்குது, கீழே 4 இருக்குது, t கியூப் மைனஸ் t1. ஸோ 3/4 t ஸ்கொயர் அப்படின்றது தான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். இது செகண்ட் சம்மு. சிம்பிளிஃபை பண்ணுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y இன்ட்டு 9x² மைனஸ் 16y² டிவைடட் பை 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஸோ இங்கே எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y. ஓகேங்களா? ஸோ வீடியோவை கவனமாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. மேலே ஒரு சம் இருக்கே அப்படின்னு யோசிக்க வேணாம். கீழே இருக்கிறத மட்டும் பாருங்கள். இன்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 3x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? 3 ஸ்கொயர் 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 4 ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் 4y ஹோல் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கவனமாக பாருங்க. என்ன அப்படின்னா இதில் ப்ராக்கெட்டை போட்டுட்டு தான் ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? வெறும் நம்ம வெறுமனைக்க இதை 9x² அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ 3x² எழுதுனா தப்பு. 3x ஹோல் ஸ்கொயர் போட்டால் தான் இந்த ஸ்கொயர் 3க்கும் உண்டு, எக்ஸுக்கும் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ப்ராக்கெட் போட மறக்காதீங்க. கவனமாக செய்யுங்க. ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 20. ஸோ இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே எதிரே எடுக்கிறேன். ஏன்னா மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 20னா மைனஸ் 40. மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 40. ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 40, ஆட் பண்ணால் ப்ளஸ் 3. இதுதான் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். இங்கே இருக்க நம்பர் மட்டும் பார்க்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நம்பரும் வரல. இந்த சம்மில் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரையும் இதையும் மல்டிபிள் பண்ணி சைனோட சேர்த்து எழுதணும். ப்ளஸ்ஸா மைனஸான்ட்டு. ஓகேங்களா? ஒருவேளை இங்கேயும் மைனஸ் இருந்தால் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 20 ப்ளஸ் 40 வரும். ஓகேங்களா? ஸோ கவனமாக செய்யுங்க. ஸோ இங்கே மைனஸ் இல்லை, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 20 மைனஸ் 40. மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 40, ஆட் பண்ணால் 3. என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5 8s are 40. அப்போ 5 8 போடலாமா? ஸோ இதில் ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்ததுனால இருக்க பெரிய நம்பர் தான் ப்ளஸ்ஸு, சின்ன நம்பர் மைனஸு. ஓகேங்களா? ஏன்னா 1 மைனஸ் 1 ப்ளஸில் இருக்கா? ஸோ ஆனால் ஆன்சர் வந்து ஆட் பண்ணும்போது ப்ளஸ்ஸுன்றப்ப பெரிய நம்பர் தான் ப்ளஸில் வரும், இந்த நம்பர் மைனஸில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து -5 8. பட் வந்து என்னன்னா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி 2 இருந்துச்சு இல்லையா? இந்த 2வ நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 2ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2வ இங்கே டிவைடட் பை 2ன்னு போட்டு கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணலாம். 1 2 2 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கட் பண்ண முடியாது. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸு -5ன்னு எழுதுவோம். இந்த கீழே இருக்க 2வ முன்னாடி எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அதாவது நோட சொல்கிறேன். இதை நம்ம எப்பவுமே எழுதும்போது டேரெக்டாக இப்போ இதெல்லாம் எழுதும்போது x - 3 x - 7 நம்ம எழுதிட்டோம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கீழே 2 இருக்குது. வழக்கம் போல் x - 5 எழுதலாம். கீழே இருக்க 2 என்ன பண்ணணும்னா முன்னாடி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 2x - 5 இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ கீழே 1 தான், எதுவுமே கிடையாது, 4 தான். ஸோ அப்போ x + 4. ஸோ இதுதான் அதோட ஃபேக்டரைசேஷன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க 2 × -20 -40 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். 5 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அந்த முன்னாடி இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே வந்து டிவைடட் பை 2 போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது இதை கட் பண்ண முடியாது, இதை கட் பண்ணலாம். ஸோ 4. ஸோ கட் பண்ண முடியாததை நான் என்ன பண்ணுறோம், எப்பவும் போல எழுதும்போது எக்ஸுக்கு முன்னாடி மட்டும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிட்டா தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ 2x - 5 டிவைடட் பை எக்ஸ் + 4. ஓகேங்களா? ஸோ அப்போ 2x - 5 x + 4. ஸோ இதுதான் ஃபேக்டரைசேஷன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். x + 4 3x + 4y இன்ட்டு இது வந்து a² - b² ஃபார்முலா. ஸோ a² - b²னாலே நமக்கு தெரியும். என்ன எழுதுவோம், a + b இன்ட்டு a - bன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ a² - b² இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ அப்போ a இருக்க இடத்துல 3x இருக்குது, b இருக்க இடத்துல 4y இருக்குது. ஸோ 3x + 4y 3x - 4y டிவைடட் பை இதை அப்படி எழுதலாம் 2x - 5 இன்ட்டு x + 4. ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்க. x + 4 x + 4 3x + 4y 3x + 4y. ஸோ மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். 3x - 4y டிவைடட் பை 2x - 5. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர் இது தான். நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை முதல் சொல்யூஷன் இதை எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை 1 பை 1ஆக எழுதுங்க. இப்படி வரிசையாக எழுதாதீங்க. ஓகேங்களா? எனக்கு வீடியோவில் கவர் ஆகணுன்றதுக்காக, ஒரே டயத்தில் எல்லாமே கவர் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். ஸோ நீங்கள் 1 பை 1ஆக எழுதுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. x³ - y³ டிவைட் பை 3x² + 9xy + 6y² இன்ட்டு x² + 2xy + y² டிவைட் பை x² - y². ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x³ - y³. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a³ - b³ என்ன வரும், a - b a² + ab + b² அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி இதை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சொல்யூஷன் x³ - y³ன்றப்ப x இருக்க இடத்துல a இருக்க இடத்துல எக்ஸும் b இருக்க இடத்துல y இருக்குது. ஸோ x² + xy + y² டிவைடட் பை இது பார்த்தீங்கன்னா 9 3 9 6 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யா? ஸோ 3யை வெளியே எடுக்கிறேன். எக்ஸு ப்ளஸ் 3யை வெளியே எடுத்துட்டா என்ன வரும், 2xy ப்ளஸ் 3xy. கரெக்டாக 3 3s are 9 3xy + 2y². அடுத்தது இங்கே பாருங்கள் x² + 2xy + y². இங்கே இருக்கிறது செட் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ இதை நம்ம ஏதாவது பண்ணணும். இதை பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். a + b² = a² + 2ab + b² இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? கரெக்டாக? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்,
ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது இங்கே இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நான் எப்படி எழுதலாம்? எக்ஸு ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கிறத பெருசாக்கி விட்ருக்கோம். இங்கே பெருசாக இருக்கிறத சிம்பிளாக்குறோம். எதுக்காக அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கட் ஆகும், அதுக்காக தான். ஸோ எதுவுமே நம்ம யோசிக்கிறது எதுக்காக, எப்படி யோசிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி செஞ்சால் எனக்கு இது வந்து கட் ஆகும், அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்றப்ப ஏற்கனவே பார்த்தது போன சம்மில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல கட் ஆகுமா? ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணல, இது அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் 3 இன்ட்டு இதை நான் எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், ஆக்சுவலாக இது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். ஸோ எக்ஸ் டேர்மை மட்டும் விட்டுட்டு பாருங்கள், இங்கே மல்டிபிள் பண்ணால் 2y ஸ்கொயர், ஆட் பண்ணால் 3y. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஃபேக்டரைசேஷனுக்கு நம்ம வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறது தான். இங்கே இருக்கக்கூடியது மல்டிபிள் பண்ணால் வரக்கூடியது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2y ஸ்கொயர் வரணும், ஆட் பண்ணால் இந்த பக்கம் எழுதுகிறேன் 3y வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2y இன்ட்டு ஒய், இதை ஆட் பண்ணலாமா? இன்ட்டு ஒய்ன்றப்போ 1y. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 2y இன்ட்டு 1y 2y ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணால் 3y. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய், இப்படி எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபேக்டரைசேஷன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு காமனாக எதெல்லாம் இருக்கோ கட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இதோட கேன்சல் பண்ணுறேன். அப்போ பவரில் 1 இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ரெண்டையுமே கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ அதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷன், செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வர இடத்துல நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறி மாறி வரும். இந்த 2 ஃபார்முலா இதோட 2 செட்டு எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் அழகாக நம்ம அடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு சாப்டர் 3rd எக்ஸசைஸ் 3.5 இருக்கக்கூடிய 3rd சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா? 3.5 3rd சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான். ஸோ இதை டிவிஷன் பண்ணி இதையும் வச்சு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே எழுதுகிறேன். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 டிவைடட் பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6. இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனில் மாற்றுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷனை மாற்றினா இங்கே இருக்க டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறும். ஸோ இது வந்து கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ நான் கீழே இருக்கிறத எழுதும் போதே பாருங்கள் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ -5 வெளியில் எடுத்துகிட்டு எழுதுகிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் -5 எல்லாத்துக்கும் எடுத்துட்டேன். ஸோ அப்போ இதில் -5 போயிடுச்சு, இங்கேயும் -5 போயிடுச்சுன்னா 7a ப்ளஸ் 10. ஓகேங்களா? ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர், கீழே இருக்கிறத மேலே மாற்றுறேன். எதுக்காக அப்படின்னா டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே எழுதுகிறேன். 6a ஸ்கொயர் 6a ப்ளஸ் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3 என்ன வரும்? 6 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 2 இன்ட்டு 3 6. ஸோ மல்டிபிள் பண்ணால் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 6, ஆட் பண்ணால் 5. அப்போ 2 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 3 சார் 6, ஆட் பண்ணால் 5. பட் வந்து முன்னாடி ஒரு 2 இருக்குது, அதனால் அந்த 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இதை கட் பண்ணும்போது 1, இதை கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எடுத்து எழுதும்போது எக்ஸு இந்த 1 தான் எடுத்து எழுதணும், ப்ளஸ் 1. இங்கே வந்தீங்கன்னா
எக்ஸு இந்த 3யை எடுத்து எழுதுறேன். பட் டிவிஷனில் 2 இருக்கிறதுனால இந்த 2வை முன்னாடி போட்டுறேன். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? ஸோ இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனது 2/2 அப்படின்னு இருக்குது. கட் பண்ணினால 1. ஸோ 1, 3/2 தான் ஆன்சரு. 1ன்றப்ப எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிட்டேன். 3/2ன்றப்ப அந்த 2வை விட்டுட்டு 3யை மட்டும் எழுதுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3. இந்த 2வை எக்ஸுக்கு முன்னாடி சேர்த்துறேன். ஸோ அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை அதே டேர்ம் தான் பின்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 6 12 மல்டிபிள் பண்ணால் 12 ஆட் பண்ணால் 7 3யையும் 4யையும் மல்டிபிள் பண்ணால் 12 ஆட் பண்ணால் 7. ஸோ முன்னாடி 2 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. ஸோ இதை கட் பண்ண முடியாது, இதை கட் பண்ணலாம் 2. ஸோ அப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதுவேன் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதுவேன். கீழே 2 இருக்கிறதுனால முன்னாடி 2x ப்ளஸ் 3. இது வந்து வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதை எழுதும்போது 2x ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணால் 10 ஆட் பண்ணால் 7. ஸோ 10 7 நம்மளுக்கே தெரியும் 2 இன்ட்டு 5 2 5 ஆர் 10 2 ப்ளஸ் 5 10. ஓகேங்களா? ஸோ அப்போ -5 இருக்குது. இதுக்கெல்லாம் ஏ டேர்மு நான் எக்ஸுன்னே போட்டுட்டேன். a ப்ளஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 5 டிவைடட் பை இதை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 5 ஆட் பண்ணால் 6. ஸோ 1 இன்ட்டு 5 5 1 ப்ளஸ் 5 6. ஓகேங்களா? ஸோ அப்போ a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 5. ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 1 2a ப்ளஸ் 3 2a ப்ளஸ் 3 a ப்ளஸ் 2 a ப்ளஸ் 2 a ப்ளஸ் 5 a ப்ளஸ் 5 எல்லாமே கட் ஆயிடுச்சு. கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள் b² + 3b - 28 டிவைட் பை b² + 4b + 4. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் எழுதும்போது இங்கேயே ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை நான் கம்மி பண்ணி எழுதுறேன். நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றி எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எனக்கு மல்டிபிள் பண்ணால் -28 வருது. ஆட் பண்ணால் 3ன்னு வரணும். ஸோ எனக்கு என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா 4 7s ஆர். ஓகேங்களா? 4ம் 7ம் போட்டேன் அப்படின்னா 4 7s ஆர் 28. ஆட் பண்ணால் 3 கண்டிப்பாக வரும். டிஃப்ரென்ஸ் 3 வருது. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, சின்ன நம்பர் மைனஸு. ஸோ அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதுறேன் எக்ஸு பி இருக்குது. ஓகேங்களா? b -4 b + 7 டிவைடட் பை மல்டிபிள் பண்ணாலும் 4 ஆட் பண்ணாலும் 4. ஸோ இதை நம்ம நிறையா இடம் செஞ்சுருக்கோம். x + 2 x + 2. ஓகேங்களா? இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. மேலே இருக்கிறது கீழே வந்துடும். b² - 7² அப்படின்றப்ப b² 49ன்றதை 7²ன்னு எழுதலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு b² மல்டிபிள் பண்ணால் -14 ஆட் பண்ணால் -5 என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள் 2 7. ஓகேங்களா? ஆன்சர் மைனஸில் வர்றதுனால பெரிய நம்பர் தான் மைனஸ். ஸோ 2 இன்ட்டு -7 -14. இங்கே வந்து -5. ஸோ அப்போ எக்ஸ் ஏபி ப்ளஸ் 2 b - 7. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு b -4 b + 7 டிவைடட் பை b + 2 b + 2. ஓகேங்களா? இன்ட்டு b + 2 b - 7 டிவைடட் பை இது a² - b² ஃபார்முலா நிறைய இடம் எழுதிட்டோம். ஸோ b - 7. ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். b - 7 b - 7 b + 7 b + 7 b + 2 b + 2. ஓகேங்களா? ஸோ மீதி என்ன இருக்குது b - 4 டிவைடட் பை b + 2. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷன் x + 2 டிவைடட் பை 4y டிவைட் x² - x -6 12y². ஓகேங்களா? இது ஃபோர்த்து டிவிஷன். தேர்டு டிவிஷனில் நான் இதை அப்படியே எழுதுகிறேன். x + 2 டிவைடட் பை 4y. ஓகேங்களா? இன்ட்டு ஸோ இது டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் 12y² மேலே போயிடும்.
மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ ஃபேக்டரைசேஷன் பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் -6 ஆட் பண்ணால் -1. ஸோ எக்ஸு -3 எக்ஸு +2ன்றது தான் ஆன்சர். ஸோ இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். 4 3 4s are 12. x+2 x+2. இப்போ ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய்யை கட் பண்ணுன்னா ஒய் ஸ்கொயர் போயிடும். ஓகேங்களா? ஸோ y2 - ஒய்ன்றப்ப ஒய் தான் வரும். ஸோ இப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சரு 3y டிவைடட் பை எக்ஸு -3. ஓகேங்களா? ஸோ தேர்ட் டிவிஷன் இதுதான். ஸோ நான் வந்து இடம் பத்தாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி பாயிண்ட்ஸை கம்மி பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எழுதுங்க. அடுத்து ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்பை எழுதுங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப்பை பிரேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப்பில் இதை எழுதுங்க. ஓகேங்களா? 4 ஸ்டெப்பை 2 ஸ்டெப்பில் முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே ஒரு ப்ராக்டிஸ் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு மேலே புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன். ஸோ 12t² - 22t + 8 டிவைடட் பை 3t. ஸோ டிவிஷனு ஓகேங்களா? டிவிஷன் 3t² + 2t - 8 டிவைடட் பை 2t² + 4t. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஓகேங்களா? 4 கிடையாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ அப்போ இதில் 2வை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா 6t² - 11t + 4. ஓகேங்களா? டிவைடட் பை 3t. இதை டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றுறேன். இதுவுமே 2 இருக்குது, டீயும் காமனாக இருக்குது. ஸோ 2tயை காமனாக எடுக்கிறேன். ஸோ அப்போ t + 2. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2t × t 2t², 2 × 2t 4t. ஓகேங்களா? டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறினதுனால டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறிடுச்சு. இப்போ மேலே இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3t² + 2t - 8. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது அப்படியே மாற்றிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 6 4s are இங்கே எழுதுகிறேன் 24. மல்டிபிள் பண்ணால் 24, ஆட் பண்ணால் -11. என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, 7 4. ஓகேங்களா? 7 4 போட்டால் 7 4s are 24. சாரி 6 4s are 24 வரும், 7 4 வராது. ஸோ அப்போ வேறு என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள். 24ன்றப்ப 6 4 தான், ஆனால் மல்டிபிள் பண்ணால் -10 வரும். 3 8 போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 8, 3 8s are 24, 3 + 8 11. ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்னு போடப்போ -3 -8. ஓகேங்களா? ஸோ முன்னாடி என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ -3யும் -8ம் ஆன்சரு. முன்னாடி 6 இருக்கிறதுனால டிவைடட் பை 6 கட் பண்ணிங்கன்னா 1/2. இந்த கட் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 3 2s are 6. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் வருது பாருங்கள். -1/2 -4/3. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே இருக்கிறத 2 அப்படியே எழுதுகிறேன். இது வந்து t இருக்குது. ஸோ t இந்த மேலே இருக்க 1 அப்படியே எழுதிட்டேன். கீழே இருக்க 2 முன்னாடி கொண்டு வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு t - 4 மேலே இருக்கிறத எழுதிட்டேன். கீழே இருக்க 3யை வந்து என்ன பண்ணுறேன், முன்னாடி போட்டுறணும். டிவைடட் பை 3t இன்ட்டு 2t இன்ட்டு t + 2 டிவைடட் பை மல்டிபிள் பண்ணால் -24, ஆட் பண்ணால் 2. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள். 24யும் 2வையும் போட்டிங்க அப்படின்னா 6 4s are 24, டிஃபரன்ஸ் 2 வரும். ஆன்சர் 2ன்றனால இது ப்ளஸ் இது மைனஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் முன்னாடி எனக்கு 3 இருக்கிறதுனால டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணுங்கள் 2, இதை கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வர்றது இது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ t + 2. ஓகேங்களா? ஏன்னா 3 கட் பண்ணிட்டேன். இங்கே எழுதும்போது t - 4, பட் கீழே 3 இருக்கிறதுனால 3t - 4. ஓகேங்களா? ஸோ இப்போ காமனாக இருக்கிறத கட் பண்ணுங்கள். 3t - 4 3t - 4, t + 2 t + 2, t கேன்சல் t கேன்சல். ஓகேங்களா? ஸோ மீதி என்னெல்லாம் இருக்குது, 2 × 2 4, நம்பர் கீழே 3 இருக்குது. அது போக இது 1 மட்டும் இருக்குது, 2t - 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அழகாக வந்துடும். ஃபேக்டரைசேஷனுக்கு இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் போட்டிங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? அப்படியும் உங்களுக்கு வரல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்காக ஒரு வீடியோ போட்டுருவேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் இருக்கக்கூடிய
ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு இருக்குது. ஒய் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 டிவைட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4ன்னு இருக்குது. இது ரெண்டையும் வச்சு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 அப்படின்னாலே எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2ன்றப்ப அதை கீழே எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னால் என்னென்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 கீழே எழுதிக்கலாம். கீழே எழுதும்போது ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மைனஸு, அப்போ மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தால் அதுவும் மைனஸ் தான், பட் மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா. ஸோ சைனு சேஞ்ச் ஆகும். மேலே இருக்கிறது கீழே வந்தாலும் கீழே இருக்கிறது கீழே வந்து மேலே போனாலும் அதோட சைன் மாறும். ஸோ -2 +2 மாறுது. ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஃபேக்டரைசேஷனுக்கு பாருங்கள், நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -4, ஆட் பண்ணால் 3ன்னு வரணும். ஓகேங்களா. ஸோ எனக்கு என்னது 1 4. ஓகேங்களா. ஏன்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணும்போது பெரிய நம்பரில் இருக்கிறது தான் ப்ளஸில் போடுறோம். ஸோ -1 × 4 -4 -1 +4 ஆன்சர் 3. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், a - 1 a +4 இந்த மாதிரி ஃபேக்டராக பிரிச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது, a ஸ்கொயர் -1. ஓகேங்களா. ஸோ 3யை வெளியில் எடுத்துட்டேன், a ஸ்கொயர் -1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், a - 1 a + 4 டிவைடட் பை 3யை வெளியே எடுத்துட்டேன். இந்த a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் இது இருக்குது. ஓகேங்களா. இங்கே எழுதுகிறேன், ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. ஓகேங்களா. நம்மளுக்கு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே 1ஓட ஸ்கொயர் இல்லை, இருந்தாலும் 1ஓட ஸ்கொயர் போட்டாலும் 1 தான். ஓகேங்களா. அதனால் மைண்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்படின்றப்ப a + b a - b. ஸோ இங்கே இருக்குது a + b a - b. ஓகேங்களா. பிக்கு பதிலாக 1. ஸோ இப்போ பாருங்கள், மைனஸும் மைனஸும் கேன்சல். ஓகேங்களா. மீதி இருக்குது எக்ஸுக்கு என்ன இருக்குது, a + 4 டிவைடட் பை 3 × a + 1. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம ஒய்க்கும் நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஒயில் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் 2a 8. ஸோ மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரணும், -8. ஆட் பண்ணால் 2 வரும். என்ன நம்பர் போடலாம், 2 4s are 8. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் 2. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்ன்றப்ப ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று மைனஸ்ன்றது கன்ஃபார்மு. வர்ற ஆன்சர் 2ன்றப்ப பெரிய நம்பர் தான் ப்ளஸ்ஸு, ஸோ சின்ன நம்பர் மைனஸு. ஓகேங்களா. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ பார்த்தீங்கன்னா -2 + 4 ஆன்சர் 4, -2 × 4 ஆன்சர் -8. ஸோ அப்போ இதை நான் ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி பிரிக்கிறேன். எக்ஸ் + 4 ஓகேங்களா, மைனஸில் இருக்குது 2. ஓகேங்களா. எக்ஸ் + 4 × x - 2 டிவைடட் பை, இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் காமனாக இருக்குது, 2. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது. 2 2 4. 2வை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா a ஸ்கொயர் - a - 2. ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா. மல்டிபிள் பண்ணால் -2, எங்கே எழுதலான்னு இடம் பார்த்தல, இங்கே எழுதுகிறேன். மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. ஸோ 1 × 2 போட்டால் 2 வரும், டிஃப்ரென்ஸ் வந்து -1. ஆன்சர் மைனஸ்ன்றப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ், சின்ன நம்பர் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த a ஸ்கொயர் - 2வை அப்படியே நான் மாற்றி எழுதுறேன். ஓகேங்களா. மேலே இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன், கீழே இருக்கக்கூடிய 2வை எழுதிட்டேன். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, சாரி இதெல்லாம் ஏ டேர்மில் இருக்கிறதுனால ஏ டேர்மில் போடணும். நான் எக்ஸுன்னு மாறியிருக்கேன், பழக்க தோஷம். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஃபேக்டரைசேஷன் பண்ணால் a + 1 a - 2. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் a - 2 a - 2 கேன்சல். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, y = a + 4 டிவைடட் பை 2 × a + 1. ஓகேங்களா. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் -2. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். பவரில் மைனஸ் இருக்குது, ஸோ இதை டிவிஷனாக மாற்றினா ப்ளஸில் வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவுக்கு நான் இதை அப்படியே மாற்றுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது என்ன இருக்குது, a + 4 பை 3 × a + 1. இது எக்ஸ் ஸ்கொயரு.
பை ஒய் ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் 4 இன்ட்டு 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 இது ஒய் ஸ்கொயருக்கு ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயரு, இது ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த டிவிஷனில் இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பு அப்படியே இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போடுறேன் சரிங்களா. ஸ்கொயர் வந்து இதுக்கு ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் தனியாக பிரிச்சுட்டேன். இந்த டிவிஷன் அப்படியே மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன் அப்படின்னா கீழே இருக்கிறதோட ரெசிப்ரோக்கல் நமக்கு அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறதோட தலைகீழி, ஸோ அப்படியே உல்ட்டாவாக ஆக்கணும். ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் இங்கே 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 ஓகேங்களா. 2 ஸ்டெப்பாக கம்மி பண்ணியிருக்கேன். மொதல் ஸ்டெப்பாக ஹோல் ஸ்கொயரை உள்ளே எழுதியிருக்கேன். எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றி ரெசிப்ரோக்கலாக எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் 1 ஹோல், ஏ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். மீதி என்ன இருக்குது, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. எதுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2க்கான ஆன்சர் 4/9 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 4th சம்மு. இப்போ பார்க்குறதுக்கு பெருசாக ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவோட தெரிஞ்சாலே போதும். ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்ம அழகாக பிரித்து விட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸு வந்து எனக்கு கொஸ்டினில் எப்படி இருந்த எக்ஸை நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். அதே மாதிரி ஒய்யையுமே நம்ம எப்படி மாற்றிருக்கோம், இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனாக இருக்க மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்ன்றப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்கொயர் அப்படியே அப்ளை பண்ணியிருப்போம். செகண்ட் ஸ்டெப்பு இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றும் போது இது ஃபுல்லாக அப்படியே தலைகீழியாக மாறி இருக்கும். ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் இதுதான் இருக்குது. நான் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2க்கான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்குது, புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட போட்டு பாருங்கள். ஈஸியான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம 5th சம் போவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் இருக்கக்கூடிய 5th சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். If a polynomial p of x equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 divided by x plus 2. Find q of x ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ p of x divided by q of x ஓகேங்களா, அதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதியிருக்கேன். p of xன்றதை கொடுத்துட்டான். p of x q of x எல்லாம் டிவைட் பண்ணும்போது இதுதான் எனக்கு கோசண்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். பட் q of x என்னன்னு கேட்டிருக்கான், ரெண்டோட பாலினாமியல் என்னன்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். p of x equal to x square minus 5x minus 14 ஓகேங்களா. இதை கிராஸாக கொண்டு வாங்க, x plus 2 ஓகேங்களா ஈக்குவல் டு x minus 7 into q of x ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் -14, ஆட் பண்ணால் -5. ஸோ 2ம் 7ம் 14 வரும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு -5. ஆன்சர் மைனஸு, இங்கே மல்டிப்ளிகேஷனில் மைனஸு. ஸோ ரெண்டில் ஒரு நம்பர் மைனஸு, ஆன்சர் மைனஸுன்றப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ், சின்ன நம்பர் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுகிறேன், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு -7, இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே எழுதுகிறேன் ஓகேங்களா. அடுத்தது இந்த எக்ஸ் -7 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்குது, இந்த பக்கம் வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துடுமா. ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும், அங்கே மேலே இருக்கிறது இங்கே கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும் ஓகேங்களா. இதில் எதுவுமே இல்லை டினாமினேட்டர் ஒன்று. ஸோ அப்போ இது டினாமினேட்டரை மாறிடும். இப்போ காமனாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டேன். மேலே கீழே கட் பண்ண முடியும், இதையும் கட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன், இதுதான் டிவிஷன். டிவிஷன் இருந்தால் மட்டும்தான் கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேருந்தே கூட கட் பண்ணிக்கலாம். இங்கே எழுதிட்டு இங்கே கூட நான் கட் பண்ணலாம், தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ மீதி இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதை நான் வந்து இங்கேயே மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 2x ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு எக்ஸு 2x, 2 இன்ட்டு 2 4 மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ q of x இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு q of x equal to x ஸ்கொயர், 2 தடவை x இருக்குது, அந்த 2 டேர்மே ஆட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே x வேரியபிள் தான் இருக்குது, அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. ஆனால் எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் தான் ஆட் பண்ணக்கூடாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸையும் ஆட் பண்ணலாம். ஸோ 4x ப்ளஸ் 4. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினு q of x equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ
ஸோ கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருந்தாலும் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டோம்னாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எந்த கொஸ்டினாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா கொஸ்டினை கவனமாக ரீட் பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான், பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இதுதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நான் இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இதை கிராஸாக கொண்டு போயிட்டு இதை கியூவை இங்கிட்டு கிராஸாக கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இல்லை நான் எக்ஸ் மைனஸ் 7 இந்த இடத்துல எழுதிட்டு இங்கேயும் கட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக கட் பண்ணலாம், கீழே கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. ஸோ எப்படி கட் பண்ணாலும் எக்ஸ் + 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் + 4x + 4 அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.